இந்த வாட்டர் சப்ளை சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 சிஸ்டம் இருக்கு. முனிசிபல் வாட்டர், போர்வெல், சம்ப், மோட்டார் பம்ப், ஓவர் ஹெட் டேங்க், டிஸ்ட்ரிபியூஷன் லைன் வந்து 6 டைப்ஸ் இருக்கு. இந்த 6 டைப்புமே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ளோ டயக்ராம்ல வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஃப்ளோ டைம்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் முனிசிபல் வாட்டர், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ முனிசிபல் வாட்டர் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா முனிசிபல் அப்படின்ற மாதிரி முனிசிபல் ஆபீஸ் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன காமனா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு டேம் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைகை இருக்கு, வைகை அணை அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த வைகை அணையில தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அங்க வைகை அணையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊருக்கு வந்து அப்படியே வைகை அணையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு டேங்க் இருக்கும். ஸோ எங்க ஒரு டேங்க்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோர் பண்ணிட்டு அந்த தண்ணியை தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளேஸ்க்குமே கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா தெருவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பைப் மூலமா போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தெருக்குமே பைப் மூலமா தண்ணி வரும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வைகை அணையில இருந்து எங்க ஊருக்கு வந்து தண்ணி வரும். இதே மாதிரி தான் உங்களுக்கும். ஸோ உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க டேம் இருக்கும். இந்த டேம்ல இருந்து உங்க ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். அந்த வர தண்ணிய ஒரு டேங்க்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த டேங்க்ல இருந்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்றப்ப ஸோ அது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து எல்லா தெருவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முனிசிபல் வாட்டர்ன்றது. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். செகண்ட், போர்வெல். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போர்வெல் வந்து பார்ப்போம். போர்வெல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டிருப்போம். ஸோ ஓகேவா? போர் இப்படி தானே இருக்கும். ஸோ போர் போட்டிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் இருக்கும். மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு போடுறப்ப ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியில் வரும். ஓகேவா? இப்படி வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வீட்டுக்கு மேலே இருக்க ஓவர் ஹெட் டேங்க் இருக்கும்ல, ஓவர் ஹெட் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணுவோம். இங்கேருந்து வர தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் ஹெட் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டோர் பண்ணி அந்த டேங்க் வந்து ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அசிய பாத்ரூம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க கிச்சன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேசன் எங்கேயாவது வச்சிருக்கீங்கன்னா வாஷ் பேசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வாட்டர் சப்ளை கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல்ல இருந்து வர தண்ணியை அப்படியே ஒரு டேங்க்ல ஸ்டோர் பண்ணி ஸோ அந்த டேங்க்ல இருந்து நம்ம எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட், சம்ப். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்பை பற்றி பார்ப்போம். சம்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம அண்டர் கிரவுண்டில் நம்ம தோண்டி இருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து சம்ப் அப்படின்றது. ஸோ இந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முனிசிபாலில் இருந்து வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்த்தேக்க தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணோம். இதை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் யூஸ் பண்ணி அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வீட்டில் ஓவர் ஹெட் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க். ஓவர் ஹெட் டேங்க். ஓகேவா? இந்த ஓவர் ஹெட் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணும். ஸோ ஓவர் ஹெட் டேங்க் ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் இந்த டேங்க்ல இருந்து நம்ம வீட்டில் எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருப்போம். இந்த வாட்டர் சப்ளை எல்லா இடத்துக்குமே போகும். ஸோ கிச்சனு, பாத்ரூம், அதுக்கப்புறம் சிங்க்கு, அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது இடம் இருக்குன்னா அது. ஸோ அது மாதிரிக்கு நம்ம கூட மேலே அந்த ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து தான் நம்ம வீட்டில் தேவையான எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்ப் வந்து ஒர்க் ஆகுது. சம்பு கீழ்த்தேக்க தொட்டிலேருந்து மோட்டார்லேருந்து ஓவர் ஹெட் டேங்க்கு போகும். மோட்டார் மூலமாக இந்த கீழ்த்தேக்க தொட்டியில் வந்து வாட்டரை வந்து ஓவர் ஹெட் டேங்கில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஏன் இங்கே ஸ்டோர் பண்ணுறோன்னா இங்கே ஏன்னா மேலே இருக்க தொட்டிலேருந்து நம்ம வாட்டர் ஓப்பன் பண்ணாதான் ஸோ நம்ம வீட்டில் கீழ்ப்பக்கமாக இருக்க எல்லா இடத்துக்குமே வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். அதுக்காக தான் மேல் தேக்க தொட்டியில் ஏற்றி ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பிரித்து கொடுக்குறோம். ஓகேவா? இதுதான் வந்து சம்ப். ஃபோர்த், மோட்டார் பம்ப். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் பம்ப் பார்ப்போம். மோட்டார் பம்ப்ன்றது சிம்பிள் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் இருக்கு. ஓகேவா? இதான் வந்து மோட்டார் பம்ப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே நம்ம வீட்டில் இருக்க சம்பில் கொடுத்துருப்போம். இதான் வந்து சம்பு. இந்த சம்பில் வந்து மோட்டார் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த சம்ப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மோட்டாருக்கு போகும். மோட்டார்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம டேரெக்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா,
ஓவர் ஹெட் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துக்கலாம். ஓவர் ஹெட் டேங்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார்லேருந்து வர லைனை இங்கே கொடுத்து ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க எல்லா பிளேஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். கிச்சனு, பாத்ரூம்பு, அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷு, சிங்க்கு, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸ்க்குமே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா. மோட்டார் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை வந்து சம்ப்லேருந்து எடுத்து அதை வந்து ஓவர் ஹெட் டேங்க் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மோட்டாரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் பம்பு. ஓவர் ஹெட் டேங்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் பார்ப்போம். ஸோ ஓவர் ஹெட் டேங்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீட்டில் வந்து மேலே வச்சுருப்போம்ல மாடியில், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் தான். ஸோ இன்னொரு ஓவர் ஹெட் டேங்க் என்னதுன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டேங்க் இருக்குல்ல, உயரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிக்கு ஒரு டேங்க் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாக வந்து ஊனியிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20,000 லிட்டர் அந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 லிட்டர் அந்த மாதிரிலாம் இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்கு. ஸோ நம்ம வீட்டில் இருக்க டேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருக்கோம்ல, அதுவுமே ஓவர் ஹெட் டேங்க் தான் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து வர தண்ணியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு எல்லா பிளேஸ்க்கும் கொடுப்பாங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட் வால் போட்டு இதை ஆன் பண்ணுவாங்க. ஸோ ஆன் பண்ணுறப்ப இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க எல்லா தெருவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா தெருவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க். ஓகேவா. டிஸ்ட்ரிபியூஷன் லைன். டிஸ்ட்ரிபியூஷன் லைன்னா என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லா வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தெருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு கேட் வால் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம முனிசிபாலிலேருந்து வர லைன். முனிசிபாலிலேருந்து வர லைன் இதுதான். ஸோ இதில் அந்த லைன்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் வால் போட்டிருப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட் வால். இந்த கேட் வாலில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுக்கும் இந்த நம்ம தெருவுக்கு இந்த கேட் வால்வு. ஸோ அதே மாதிரி இங்கிட்ட ஒரு தெரு இருக்குன்னா இங்கே ஒரு கேட் வால் போட்டிருப்பாங்க. இந்த கேட் வால் ஓப்பன் பண்ணால் இந்த தெருவுக்கு. ஸோ அதே மாதிரிக்கு இங்கனக்குள்ள ஒரு கேட் வால் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இதை கிளிக் பண்ண இந்த இதை ஓப்பன் பண்ணால் இந்த தெருவுக்கு. ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுக்குமே கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக இருக்கும் கேட் வால்வு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனில் தண்ணி வரும். ஸோ இங்கே இந்த முனிசிபாலில் என்னன்னா இங்கே வந்து ஒரு தொட்டி வச்சுருப்பாங்க. நான் சொன்ன மாதிரிக்கே ஓவர் ஹெட் டேங்க் இருக்கும். இந்த ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து இந்த லைனை ஓப்பன் பண்ணுறப்ப இங்கே இந்த மெயின் லைனில் தண்ணி வரும். ஸோ இதில் வந்து எந்த கேட் வாலை ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து போகும். ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லைன்.